நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. பங்குனி மாதம் 19ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துல தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதமும் நமக்கு பிறக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட சேர்க்கையும் கிரகங்களோட பெயர்ச்சியும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் பல விதமான மாற்றங்களையும் தரப்போகுது. அதனால கிரகங்களோட பெயர்ச்சிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். புதன் பகவான் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மேஷ ராசியில அதுவும் வக்ர பயிற்சியில இருக்கிறாரு. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிலையிலிருந்து மேஷத்துல பின்னோக்கி மீனத்துல நுழைய போறாரு. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சூரியன் மேச ராசிக்கு போறாரு. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மீன ராசியில செவ்வாயோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி மேசத்துல சுக்கிரனோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மீன ராசியில புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேரா பயணத்தை மேற்கொள்ளுறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும், சனி கும்பத்திலையும், குரு மேஷத்திலையும் இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட பயிற்சியும் கிரகங்களோட மாற்றமும் இப்படிதான் இருக்குது. கும்ப ராசியில சனி செவ்வாயோட கூட்டணியும் இருக்குது. உச்சம் பெற்ற கிரகங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்க போறோம். பிறருக்காக ஓடி ஓடி உழைக்கும் குணம் கொண்டவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, தைரிய வீரியஸ்தானத்துல கேது, ரணருண ரோகஸ்தானத்துல சந்திரன், அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய், சுக்கிரன், சனி, பாக்கியஸ்தானத்துல சூரியன், புதன், ராகு, தொழில்ஸ்தானத்துல குரு அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்கு. இந்த மாதம் பொது காரியங்கள்ல அதிகமா விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்க திறமசாலிகளாகவும் இந்த மாதம் அறிவு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலம் பலரது உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றம் இருக்கும். அரசு தொடர்பான பணிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய எதிர்ப்புகள் அனைத்துமே விலகும். உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு ஒரு சில மனக்கவலையை ஏற்படுத்தினாலும் பிற்பகுதி சிறப்பாகவே இருக்கும். பணம் மற்றும் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரலாம். மாதத்தின் தொடக்கத்துல 10ஆம் வீட்டுல குரு புதன் இருக்கிறதால நீங்க ஒரு வெளிப்படையான நேர்மையான தனி நபரா தெரிவிங்க. உங்களுடைய அனுபவத்தை எப்பவுமே நீங்க பயன்படுத்தி கொள்ளுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடின உழைப்பு, அறிவு, புத்திசாலித்தனத்தோடும் உங்களுடைய வேலையில நீங்க தனித்து தெரிவிங்க. முதலீடுகளை செய்யும் பொழுது எச்சரிக்கையா செய்யணும். அதுல பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. தொழில் கூட்டாளிகளோடு இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது சற்று பிரச்சனைகள்லாம் வரலாம். குரு மற்றும் புதன் 4ஆம் வீட்டுல இருக்கிறதால குடும்பத்து சூழல் அப்படிங்கிறது சிறப்பாவே இருக்கு. மாணவர்களுக்கெல்லாம் கல்வியும் சிறப்பாவே இருக்கும். 5ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் மாதத்தின் தொடக்கத்துல 8ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சனியோடு மாறுவதால படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில ஒரு சில இடையூறுகள்லாம் வரலாம். கவனச்சிதறல், மற்ற பொழுதுபோக்கு அம்சங்கள்ல மனம் ஈடுபடுவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். 10ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கும் குருவும் புதனும் 4ஆம் வீட்டை முழுமையா பார்க்கறதால தாயாரின் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் 8ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் 2ஆம் வீட்டுல பார்வையை செலுத்துறதால உடன் பிறந்தவர்களுக்குள்ள ஒரு சில சண்டை சச்சரவுகள்லாம் வரலாம். அதனால சற்று எச்சரிக்கையா இருக்கணும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் சனியோடு கூட்டணி வச்சிருக்கிறதாலையும் காதல் வாழ்க்கையிலையும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். காதலியோடு கொஞ்சம் நேரத்தை நீங்க செலவிடணும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்லாம் பல வகையிலையும் முன்னேற்றம் இருந்தாலும் உங்களுக்கு சக ஊழியர்களாலையும் உங்களுடைய தொழில்ல வேலை செய்யக்கூடிய ஊழியர்களாலையும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். அவர்களை எப்போதும் உங்களுடைய கண்காணிப்பிலேயே வச்சுக்கிறது நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதையும் சாதிக்க திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும். உடல் ஆரோக்கியத்தில் கடகராசிக்காரர்கள் எல்லாரும் கவனத்தோடு இருக்கணும். தேவையற்ற இடமாற்றம்லாம் சேரும். மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் போதும் அவர்களுக்கு உதவி செய்யும் போதும் சற்று கவனத்தோடு இருக்கிறது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் ஏற்படலாம். பெண்களுக்கெல்லாம் உங்களுடைய அறிவு திறமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். எல்லாரையும் அனுசரித்து போகிற திறமையும் அதிகரிக்கும் இந்த மாதத்தில்.
இனிமையான பேச்சின் மூலம் எல்லாவற்றிலுமே வெற்றி காண்பீங்க. உங்களுடைய குடும்பத்தை நடத்தி செல்லுற அளவுக்கு பொருளாதார தேவை அப்படிங்கிறது இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து போகும். வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த பணம் மீண்டும் வந்து சேரும். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. சக கலைஞர்களையும் முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த மந்த நிலையெல்லாம் மாறி உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும். தன லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நல்ல பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய பொறுப்புகள்லாம் வந்து சேர்றதுக்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. மாணவர்களுக்கெல்லாம் நீங்கள் திறமையாக செயல்பட்டு உங்களுக்கு பாராட்டுதெல்லாம் கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம் பெறுறதுக்கு கடுமையாக உழைக்கணும். நீங்கள் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பொருட்கள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால உங்களுடைய உடைமைகள் மீதும் உரிமைகள் மீதும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். பயணம் செய்யும் பொழுதும் சரி, வெளியூர் கிளம்பும் பொழுதும் சரி, சற்று கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. புதிய நண்பர்கள் அப்படிங்கிறது கிடைப்பாங்க இந்த மாதத்தில். அறிமுகம் இல்லாதவர்களின் வீட்டில் எதையும் நீங்கள் உட்கொள்வதை தவிர்த்துக்குங்க. உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடகராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள், வீணான குழப்பங்கள்லாம் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரன் தேடிக்கிட்டு இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கும். உங்களுக்கு மிகவும் பிடித்த வரன் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கலாம். வீடு, நிலம், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. தொழிலில் நல்ல லாபம் கிடைச்சாலும் கவனத்தோடு நடந்து கொள்ளுறது நல்லது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே உங்களுடைய கவனத்தை படிப்பில் மட்டும் செலுத்துங்க. வெளியூர்களுக்கெல்லாம் சென்று கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கெல்லாம் அதற்குண்டான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நிறைவேறும். சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில், அதுவும் பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்கிறாரு. அதனால் அப்பா வழியில் அதிக நன்மைகள் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பெண் பார்க்குறதோ அல்லது அதற்குண்டான முயற்சி எடுக்கிறதோ நீங்கள் செய்துட்டு வரலாம். நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க. கார் வாங்குறதுக்கு கூட இந்த மாதத்துலலாம் வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையோடு காதல் நினைவுகளும் பேச்சுக்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதால, அதுவும் பாகிஸ்தானத்தில் உச்சம் பெற்று பயணம் செய்கிறதால நிதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும். பெண்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஏற்றமும் மாற்றமும் வந்து செல்லக்கூடிய மாதமாக தான் இருக்குது. இந்த மாதம் பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண பூஜையில் கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு மனமாற்றமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அமாவாசை நாட்களில் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி அனுமனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே அகன்று முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பாகவே இருக்கும்.